தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டெஸ்ட் 6 பாலிட்டி அவுட் ஆஃப் புக் சீரீஸில் டெஸ்ட் 6 எந்த டாபிக்லாம் பார்த்தீங்கன்னா, உள்ளாட்சி அரசாங்கம், பஞ்சாயத்து ராஜ். எந்த புக்கு ரெஃபர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, பிரகதீஷ் பப்ளிகேஷனும் வெங்கடேசன் சார் புக்கும். இந்த பிடிஎஃப் வேணும் அப்படிங்கிறவங்க நம்ம டெலகிராம் குரூப்பில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டெலகிராம் குரூப் வந்து கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், கொஸ்டின் கொடுத்துருப்பேன், ஆன்சர் வந்து இதை பார்த்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. சரிங்களா? வாங்க ஒவ்வொரு கொஸ்டினாக பார்க்கலாம். இதே மாதிரி மொத்தம் 10 தேர்வுகள் நடைபெறும். எல்லாமே பிடிஎஃப் கொடுப்பேன், டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்த்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பின் எந்த சரத்து பஞ்சாயத்து ராஜ் குறித்து குறிப்பிடுகிறது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா, விதி வந்து 243 டு 243 ஓ. இதுதான் பஞ்சாயத்து ராஜ் பற்றி கூறுகிறது. கூற்று, ரிப்பன் பிரபு தல சுயாட்சி அமைப்பின் தந்தை என அறியப்படுகிறார். காரணம் பார்த்தீங்கன்னா, தல சுயாட்சியின் மகாசாசனம் என அழைக்கப்படும் தல சுயாட்சி தீர்மானத்தை ரிப்பன் பிரபு கொண்டு வந்தார். இதுவும் சரிதான், கூற்றும் சரிதான். கூற்று காரணம் சரி, காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம் என்பது பதில். அம்பேத்கர் தலைமையில் உருவாக்கப்பட்ட அரசியலமைப்பில் பஞ்சாயத்து ராஜ் எனும் சொல் கூட குறிப்பிடவில்லை. இது சரிதான். காரணம் பார்த்தீங்கன்னா, கிராமங்கள் என்பது அறியாமை மற்றும் வகுப்புவாதத்தின் இருப்பிடம் என்பதை தவிர வேறொன்றும் இல்லை என அம்பேத்கரால் கருதப்பட்டது. இதுவும் சரிதான். அப்போ கூற்று காரணம் சரி, காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். சரியான இணைகளை தேர்ந்தெடுக்க. குழு அது ஒரு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு. பல்வந்த்ராய் மேத்தா குழு 1957 சரிதான். அசோக் மேத்தா குழு 1977 சரிதான். ஜிவிகே ராவ் குழு 1985 சரிங்களா? 84 கொடுத்ததுனால இது தவறு. எல்எம் சிங்வி குழு 1986 இதுவும் சரிதான். அப்போ 1, 2, 4 சரி, 3 மட்டும் தவறு. கீழ்கண்டவர்களில் யார் 1965 அமைக்கப்பட்ட பஞ்சாயத்து ராஜ் தேர்தல் குழுவின் தலைவர் ஆவார்? 1965 அமைக்கப்பட்ட பஞ்சாயத்து ராஜ் தேர்தல் குழுவோட தலைவர் வந்து கே சந்தானம் அவர்கள். கூற்று 1, சுதந்திர இந்தியாவின் ஜனநாயக பரவலாக்கலின் முதல் சட்டமாக 1950 மதராஸ் கிராம பஞ்சாயத்து சட்டம் இயற்றப்பட்டது. மதராஸ் கிராம பஞ்சாயத்து சட்டம் சரிங்களா? இது சரிதான். 1957 நிர்வாக சீர்திருத்தங்கள் தொடர்பாக வெளியான விவரங்களின் தொடர்ச்சியாக 1958 மதராஸ் பஞ்சாயத்து சட்டமும் மதராஸ் மாவட்ட வளர்ச்சி கவுன்சில் சட்டமும் இயற்றப்பட்டன. இதுவும் சரிதான். அங்கே பாருங்கள், மதராஸ் கிராம பஞ்சாயத்து, இதில் மதராஸ் பஞ்சாயத்து. கிராமங்கிற வார்த்தை இல்லை. கிராமங்கிற வார்த்தை இருந்தால் 1950, இல்லைன்னா 58. தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கூற்று 1 மட்டும் 2 சரி. கூற்று 1, பெரியார் ஈவே ராமசாமி அவர்கள் 1917 ஆண்டு முதல் ஈரோடு நகராட்சியின் பெருந்தலைவராக பதவி வகித்தார். இது சரிதான். 1918 ஆண்டு குழாய் மூலம் குடிநீர் விநியோக முறையினை செயல்படுத்தினார். இது வந்து 1919 சரிங்களா? ஸோ இது வந்து தவறு. இந்திய நகராட்சி நிர்வாகிகளின் வரலாற்றில் குடிநீரை குழாய் மூலம் விநியோகம் செய்யும் முறையை முதலில் செயல்படுத்தியவர் பெரியார். இதுவும் சரிதான், இதுவும் சரிதான். 2 மட்டும் தவறு. அப்போ கூற்று 1, 3 சரி. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. பொறுத்துக. கிராம சபை பற்றி எந்த அரசியலமைப்பு கூறுகிறது அப்படின்னா, 243 ஏ கூறுகிறது. பஞ்சாயத்து அமைப்பு பற்றி 243 பி கூறுகிறது. பஞ்சாயத்து ராஜ் தேர்தல் முறை பற்றி 243 கே கூறுகிறது. பஞ்சாயத்து ராஜ் தணிக்கை கணக்குகள் பற்றி 243 ஜே கூறுகிறது. சரிங்களா? அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன்? 4, அப்புறம் 2, 4, 2, 3, 1. ஆன்சர் வந்து சி. கீழ்காணும் எந்த குழுவின் அறிக்கை பஞ்சாயத்து ராஜ் அமைப்பின் மகாசாசனம் என அறியப்படுகிறது? பல்வந்த்ராய் மேத்தா குழுவின் அறிக்கை மகாசாசனம் என அறியப்படுகிறது. சுதந்திர இந்தியாவின் முதல் பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு குறித்த சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுக்க. தொடங்கப்பட்ட நாள் அக்டோபர் 2, 1959 சரிதான். தொடங்கி வைத்தவர் ஜவஹர்லால் நேரு சரிதான். தொடங்கப்பட்ட இடம் நாகூர், ராஜஸ்தான் சரிதான். பின்பற்றப்பட்ட முறை வந்து 3 அடுக்கு பஞ்சாயத்து முறை. 2 அடுக்குன்னு கொடுத்ததுனால இது தவறு. ஸோ 1, 2, 3 மட்டும் சரி. 1959 ஆண்டு எந்த மாநிலத்தில் 2வது பஞ்சாயத்து ராஜ் முறை கொண்டு வரப்பட்டது? ஆந்திர பிரதேசத்தில் கொண்டு வரப்பட்டது. கீழ்கண்டவற்றுள் எது எவை உள்ளாட்சி அமைப்புகளுக்காக தமிழக அரசால் ஏற்படுத்தப்பட்ட குழுவாகும்? எல்சி ஜெயின் குழு, போசி மணி குழு, மு க ஸ்டாலின் குழு. இது 3
உள்ளாட்சி அமைப்புகளுக்காக தமிழக அரசால் ஏற்படுத்தப்பட்ட குழு. ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் 24ஆம் நாள் தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினம் கொண்டாடப்படுகிறது. இது சரிதான். காரணம் பார்த்தீங்கன்னா 73வது சட்ட திருத்த மசோதாவானது ஏப்ரல் 24, 1992 நடைமுறைக்கு வந்தது என்பது தவறு. இது வந்து 1993 ஏப்ரல் 24 நடைமுறைக்கு வந்திருக்கும். ஸோ கூற்று சரி, காரணம் தவறு. ஆன்சர் வந்து சி. பொறுத்துக. பல்வந்த் ராய் மேத்தா குழு 3 அடுக்கு பஞ்சாயத்து முறையை பரிந்துரை செய்தது. அசோக் மேத்தா குழு 2 அடுக்கு பஞ்சாயத்து முறையை பரிந்துரை செய்தது. ஜிவிகே ராவ் குழு வந்து பஞ்சாயத்து ராஜ் முறையை வேறற்ற புற்கள் அப்படின்னு சொல்லிச்சு. எல்எம் சிங்வி குழுவால் தான் 73 மற்றும் 74வது திருத்த சட்டம் கொண்டு வரப்பட்டது 1992. சரிங்களா? அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2, 3, 4, 1. ஆன்சர் சி. ஜிவிகே ராவ் குழுவின் அறிக்கையானது எந்த இரு குழுவின் அறிக்கையிலிருந்து வேறுபடுகிறது? தன்ட்வாலா மற்றும் அனுமந்த் ராவ் குழுவின் அறிக்கையிலிருந்து வேறுபடுகிறது. கீழ்கண்டவற்றுள் எந்த குழு திட்டக்குழுவால் கிராமப்புற மேம்பாடு மற்றும் வறுமை ஒழிப்பு திட்டங்களின் நிர்வாகத்திற்காக ஏற்படுத்தப்பட்ட குழுவாகும்? ஜிவிகே ராவ் குழு தான் திட்டக்குழுவால் ஏற்படுத்தப்பட்ட குழு ஃபார் கிராமப்புற மேம்பாடு மற்றும் வறுமை ஒழிப்புக்காக. அசோக் மேத்தா குழுவானது பஞ்சாயத்து ராஜ் திட்டத்தின் பல்வேறு பரிமாணங்களை ஆராய்ந்து எத்தனை பரிந்துரைகளை கொண்ட அறிக்கையை சமர்ப்பித்தது? 132 பரிந்துரைகளை கொண்ட அறிக்கையை சமர்ப்பித்தது. கீழ்கண்டவற்றுள் அசோக் மேத்தா குழுவின் பரிந்துரைகளை தேர்ந்தெடுக்க. பஞ்சாயத்து ராஜ் அமைப்பில் 2 அடுக்கு முறை கொண்டது சரிதான். கட்டாய வரி விதிக்கும் அதிகாரத்தை பஞ்சாயத்து அமைப்புகளுக்கு கொடுத்தல், இதுவும் சரிதான். அனைத்து பஞ்சாயத்து அமைப்புகளிலும் அரசியல் கட்சிகள் பங்கேற்றல், இது சரிதான். தகுதி பெற்ற நீதிபதிகளின் தலைமையில் நியாய பஞ்சாயத்துகளை ஏற்படுத்துதல், இந்த 4 பரிந்துரைகளையும் அசோக் மேத்தா குழு வந்து பரிந்துரை பண்ணிச்சு. அப்போ எல்லாமே சரி. ஸோ ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. 1959 தேசிய மேம்பாட்டு குழு பல்வந்த் ராய் மேத்தா குழுவின் அறிக்கையை ஏற்றுக்கொண்டது. இது வந்து தவறு. சரிங்களா? 1959 ஏற்றுக்கல. காரணம் பார்த்தீங்கன்னா பல்வந்த் ராய் மேத்தா குழுவானது சமூக மேம்பாட்டு திட்டம் 1952 மற்றும் தேசிய விரிவாக்க பணிகள் திட்டம் 1953 செயல்பாடுகளை ஆராய 1957 ஏற்படுத்தப்பட்டது. இதுவும் சரிதான். சரி, இது சரி. அப்போ கூற்று தவறு, காரணம் சரி. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. கீழ்கண்டவர்களுள் யார் பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளுக்கு சட்ட அங்கீகாரம் பெறுவதற்கான மசோதாவை மக்களவையில் அறிமுகப்படுத்தியவர்களுள் பொருந்தாதவர்? அப்போ யாரெல்லாம் அறிமுகப்படுத்துனாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. விபி சிங், நரசிம்மராவ், ராஜீவ் காந்தி இவங்களாம் அறிமுகப்படுத்தினாங்க. மொரார்ஜி தேசாய் வந்து இந்த இதில் பொருந்தாதவர். ஆன்சர் வந்து பி. பொறுத்துக. பஞ்சாயத்து ராஜ் அமைப்பின் வேறு பெயர்கள் என்ன? மத்திய இந்தியாவில் இதனுடைய பெயர் வந்து பஞ்ச மண்டலிகள் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. பீகாரில் வந்து கிராம ஜனபதங்கள் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. ராஜஸ்தானில் வந்து பஞ்ச குளங்கள் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. 3, 2, 1 என்பது சரியான பதில். தமிழகத்தில் கிராம சபை கூட்டங்கள் வருடத்திற்கு எத்தனை முறை கூடுகின்றன? 6 முறை கூடுகிறது. குடியரசு தினம், சுதந்திர தினம், அப்புறம் மே 1ஆம் தேதி உழைப்பாளர்கள் தினம், காந்தி ஜெயந்திக்கு இப்போ கடைசியாக 2 ஆட் பண்ணாங்க. ஒன்று நவம்பர் 1, இன்னொன்று வந்து மார்ச் 22. சரிங்களா? இது வந்து தமிழ்நாடு தினம்பாங்க நவம்பர் 1. இது வந்து தண்ணீர் தினம், உலக தண்ணீர் தினம். ஸோ 6 முறை 6 முறை கூடுகிறது. சரியாக பொருந்தியுள்ள விதிகளை தேர்ந்தெடுக்க. இது வந்து 243. சரிங்களா? ஒரு சின்ன பிள்ளை ஆயிடுச்சு, சாரி. இது வந்து எல்லாமே 243. 243 இ பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து அமைப்பின் பதவி காலம் பற்றி கூறுகிறது. 243 ஹச் வந்து வரி விதிப்பு மற்றும் நிதிகள் பற்றி கூறுகிறது. 243 எம் பார்த்தீங்கன்னா பொருந்தாத சில பகுதிகளுக்கான பஞ்சாயத்து அமைப்பை பற்றி பேசுகிறது. சரிங்களா? எம் வந்து இந்த எல் வந்து யூனியன் பிரதேசத்துக்கான பஞ்சாயத்து அமைப்பை பற்றி கூறுகிறது. இங்கே வந்து கேட்டது வந்து சரியாக பொருந்தியுள்ள விதிகள். ஸோ 1, 2 சரியாக பொருந்தி இருக்கிறது, 3, 4 பொருந்தவில்லை. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. விதி 243 ஐயானது மாநில நிதி ஆணையம் பற்றி கூறுகிறது. இது சரிதான். மாநில நிதி ஆணையமானது ஒவ்வொரு 5 ஆண்டிற்கும் ஏற்படுத்தப்பட வேண்டும். இதுவும் சரிதான். மாநில நிதி ஆணையமானது மாநில அரசு மற்றும் ஊராட்சி அமைப்புகளுக்கு இடையே நிதி எவ்வாறு பகிர்ந்தளிக்கப்பட வேண்டுமென முதலமைச்சர் அடங்கிய அமைச்சரவைக்கு பரிந்துரை வழங்குகிறது. இதில் வந்து ஒரு சின்ன திருத்தம் என்னன்னா, மாநில நிதி ஆணையம் வந்து மாநில அரசு மற்றும்
நகராட்சி அமைப்புகளுக்கிடையே நிதி வந்து எவ்வாறு பகிர்ந்திடணும் அப்படின்னு முதலமைச்சர் அடங்கிய அமைச்சரவைக்கு பரிந்துரை வழங்கும். ஊராட்சின்னு கொடுத்ததுனால இது தவறு. அப்போ கூற்று 1 மற்றும் 2 சரி. கீழ்கண்டவற்றுள் மாநில தேர்தல் ஆணையத்தின் பணிகளுள் தவறானது எது? சட்டமன்ற தேர்தலை நடத்துதல். சட்டமன்ற தேர்தலை நடத்துறது மாநில தேர்தல் ஆணையம் கிடையாது, அது வந்து நேஷனல் லெவலில் இருக்க தேசிய தேர்தல் ஆணையம். ஸோ 1 வந்து தவறாக இருக்குது. பஞ்சாயத்து தேர்தல் மேற்பார்வை மாநில தேர்தல் ஆணையத்தின் பணிதான். தேர்தல் கட்டுப்பாடுகளை விதித்தல் மாநில தேர்தல் ஆணையத்தின் பணிதான். சின்னங்களை ஒதுக்குதலும் இவங்களோட பணிதான். எதுக்கு? பஞ்சாயத்து ராஜ் இந்த அமைப்புகளுக்கான சின்னங்கள். ஸோ ஆன்சர் வந்து 1 மட்டும் தவறு, சி. கீழ்காணும் எந்த விதி உள்ளாட்சி அமைப்புகளில் இடஒதுக்கீடு குறித்து கூறுகின்றன? 243D பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ராஜோட ரிசர்வேஷன் பற்றியும், விதி 243T பார்த்தீங்கன்னா நகராட்சி அமைப்புகளுக்கான இடஒதுக்கீடு பற்றியும் பேசும். இது ரெண்டுமே உள்ளாட்சி அமைப்புகளின் இடஒதுக்கீடு தான். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தலில் போட்டியிடுவதற்கான வயது வரம்பு எவ்வளவு? வயது வரம்பு வந்து 21 வயது முடிந்தவராக இருக்க வேண்டும். ஆன்சர் வந்து பி. விதி 243G மற்றும் விதி 243W ஊராட்சி மற்றும் நகராட்சி அமைப்புகளுக்கான பணிகள் குறிப்பிடப்பட்டுள்ளன. இது சரிதான். ஆன்சர் வந்து கூற்று 1 வந்து சரிதான். கூற்று 2 பாருங்க. அட்டவணை 11 பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகள் ஆற்ற வேண்டிய 18 வகையான பணிகள் கூறப்பட்டுள்ளன. அட்டவணை 11 பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளின் பணிகள் வந்து கூறியிருக்காங்க. ஆனால் 18 வகையான பணிகள் அல்ல, இது வந்து 29 வகையான பணிகள் பஞ்சாயத்து ராஜுக்கு இருக்குது. சரிங்களா? இதுவே அட்டவணை 12 நகர்பாலிகா அமைப்புகள் ஆற்ற வேண்டிய 29 வகையான பணிகள் கூறப்பட்டுள்ளன என்பது தவறு. இதில் வந்து 18 வகையான பணிகள் உள்ளது. ஸோ 2 மாறி இருக்குது. கூற்று 1 மட்டும்தான் சரி, 2, 3 தவறு. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. மக்களாட்சி பரவலாக்கல் கொள்கையை உருவாக்கிட பரிந்துரைத்த பல்வந்த்ராய் மேத்தா கமிட்டியானது எந்த ஆண்டு தனது அறிக்கையை சமர்ப்பித்தது? எப்போ சமர்ப்பித்ததுன்னா 1958 ஜனவரியில் சமர்ப்பித்தது. சரிங்களா? ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. 74வது சட்ட திருத்தம் 1992 எப்பொழுது நடைமுறைக்கு வந்தது? 74வது சட்ட திருத்தம் 1992 வந்து 1 ஜூன் 1993ஆம் ஆண்டு நடைமுறைக்கு வந்தது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. அருணாச்சல பிரதேசத்தில் உள்ள ஒரு பஞ்சாயத்தில் வசிக்கும் மக்கள் அனைவரும் பழங்குடியினராக இருந்தால் அப்பஞ்சாயத்தில் பட்டியல் இனத்தவருக்கு இடஒதுக்கீடு வழங்க தேவையில்லை என எந்த சட்ட திருத்தம் கூறுகின்றது? 83வது சட்ட திருத்தம் 2000 கொண்டு வரப்பட்ட சட்ட திருத்தம் தான் இந்த தகவலை கூறுகிறது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. கீழ்கண்டவற்றுள் எது பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தின் கட்டாய நடைமுறை அல்ல? கிராம சபைகளுக்கு அதிகாரத்தை வழங்குதல் அப்படிங்கிறது பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தின் கட்டாய நடைமுறை அல்ல. அப்போ எதெல்லாம் கட்டாய நடைமுறை அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. பஞ்சாயத்து தேர்தலில் போட்டியிடும் வயது அதை நிர்ணயிக்கிறது. கிராம சபை அமைத்தல், 3 அடுக்கு பஞ்சாயத்து முறை, இதெல்லாம் சட்டத்தின் கட்டாய நடைமுறை. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. கீழ்கண்டவற்றுள் எது பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தின் கீழ் தன் விருப்ப அதிகாரமாக வழங்கப்பட்டுள்ளது? எதுங்க தன் விருப்ப அதிகாரம்? பார்த்தீங்கன்னா கிராம பஞ்சாயத்து தலைவரின் தேர்தல் முறை என்பது பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தின் கீழ் தன் விருப்ப அதிகாரமாக வழங்கப்பட்டுள்ளது. அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு ஒவ்வொரு மெத்தட் இருக்கும். ஸோ அதுதான் தன் விருப்ப அதிகாரம். ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. கீழ்காணும் எந்த விதிகளில் பஞ்சாயத்து ராஜ் மற்றும் நகர்பாலிகா தேர்தல் விஷயங்களில் நீதிமன்றம் தலையிட தடை குறித்து கூறப்பட்டுள்ளது? இதில் வந்து நீதிமன்றம் தலையிடுவதற்கான தடை வந்து 243O மற்றும் 243ZG இது ரெண்டில் தான் நீதிமன்றங்கள் தலையிட தடை குறித்து கூறப்பட்டுள்ளது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. கூற்று பாருங்க. தமிழ்நாட்டில் உள்ளாட்சி அமைப்புகளில் பெண்களுக்கு இடஒதுக்கீடு 1/3 இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் வந்து 50% ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து தவறு. உள்ளாட்சி அமைப்பின் அனைத்து நிலைகளிலும் பெண்களுக்கான 1/3 இடஒதுக்கீடு என்பது கட்டாய வழிவகையாகும். இது சரிதான். கூற்று தவறு,
காரணம் சரி. சரிங்களா, ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. கீழ்கண்டவற்றுள் எந்த மாநிலம் பஞ்சாயத்துகளில் பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடை முதலில் வழங்கியது? முதல்ல வழங்கினது பீகார். ஆன்சர் வந்து ஏ. சரிங்களா. கீழ்கண்டவற்றுள் எந்த உள்ளாட்சி அமைப்பின் நிர்வாக தலைவராக, நிர்வாக அலுவலராக செயல் அலுவலர் செயலாற்றுகிறார்னா பேரூராட்சியின் நிர்வாக அலுவலர் தான் செயல் அலுவலர், இஓ அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. பெசா சட்டம் 1996ஆம் ஆண்டு இயற்றப்பட்டது. காரணம் 5வது அட்டவணைக்குட்பட்ட பகுதிகளில் சில திருத்தங்களுடன் பஞ்சாயத்து ராஜ் அமைப்பை செயல்படுத்த பெசா சட்டம் வழிவகை செய்கிறது. 5வது அட்டவணைக்குட்பட்ட பகுதிகளில் சில திருத்தங்களுடன் பஞ்சாயத்து ராஜ் அமைப்பை செயல்படுத்த பெசா சட்டம் வழிவகை செய்கிறது. இதுவும் சரிதான், இதுவும் சரிதான். கூற்று காரணம் சரி, சரியான விளக்கம். கீழ்காணும் எந்த மாநிலத்திற்குட்பட்ட பகுதிகளுக்கு பெசா சட்டம் பொருந்துவதில்லை? உத்தரப்பிரதேசத்திற்கு இந்த பெசா சட்டம் பொருந்துவதில்லை. ஆன்சர். 1991ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி மாநிலத்தின் மொத்த மக்கள் தொகையில் எத்தனை சதவீத மக்கள் நகர்ப்புறங்களில் வசிக்கின்றனர்னா 42% மக்கள் நகர்ப்புறங்களில் வசிக்கின்றனர். பொறுத்துக. நகர உள்ளாட்சி குழுக்கள், அதனுடைய தலைவர்கள். உள்ளூர் நிதி விசாரணை குழு, இதோட தலைவராக இருந்தவர் வி.கே. விட்டல். வரி விதிப்பு விசாரணை குழுவின் தலைவர் ஜான் மேத்தாய். ஊரக நகராட்சி உறவு குழுவின் தலைவர் ஏ.பி. ஜெயின். நகரமயமாதலில் தேசிய ஆணையம், இதற்கு வந்து தலைவராக இருந்தவர் சி.எம். கொரியா. ஆன்சர் வந்து 1, 2, 3, 4 வரிசையாக தான் இருக்கு. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. தவறான இணைகளை தேர்ந்தெடுக்க. உள்ளாட்சி அமைப்புகள் மக்கள் தொகை. பேரூராட்சியின் மக்கள் தொகை 10,000க்கும் அதிகமான மக்கள் தொகை வாழும் பகுதி பேரூராட்சி. இது சரிதான். நகராட்சி பார்த்தீங்கன்னா 1,00,000க்கும் அதிகமான மக்கள் வாழும் பகுதி வந்து நகராட்சி. இதுவும் சரிதான். மாநகராட்சி வந்து அதிகபட்சம் 10 லட்சம் மக்கள் தொகை கொண்ட பகுதி என்பது தவறு. குறைஞ்சபட்சம் 10 லட்சம் இருந்தாலே அது மாநகராட்சியாக கன்சிடர் பண்ணப்படும். ஊராட்சி ஒன்றியம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 50,000 கிடையாது, 5,000 இருந்தால் போதும். 5,000 பேர் குறைஞ்சபட்சம் இருக்காங்க அப்படின்னா அது ஒரு ஊராட்சி ஒன்றியம். ஸோ இங்கே தவறான இணை கேட்டதுனால 3 மற்றும் 4 தவறு. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. உள்ளாட்சி அரசாங்கத்தை பற்றிய குறிப்பிடக்கூடிய சோழர் கால கல்வெட்டு தமிழகத்தின் எப்பகுதியிலிருந்து கிடைக்கப்பட்டன? காஞ்சிபுரம் மாவட்டத்திலிருந்து கிடைக்கப்பட்டது. ஆங்கிலேயர் ஆட்சியில் எந்த ஆண்டு பாம்பாய் மற்றும் கல்கத்தா மாநகராட்சிகள் ஏற்படுத்தப்பட்டன? 1726 பம்பாய் மற்றும் கல்கத்தா மாநகராட்சிகள் ஏற்படுத்தப்பட்டன. நகராட்சி மேயர் மற்றும் நகராட்சி அமைப்புகளின் தலைவர்களை மறைமுகமாக தேர்ந்தெடுப்பதற்கான தமிழ்நாடு கார்ப்பரேஷன் 5வது திருத்த அவசர சட்டம் எப்பொழுது கொண்டு வரப்பட்டதுன்னா மறைமுகமாக தேர்ந்தெடுக்க 2019ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. ஊரக மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளின் சிறப்பு அதிகாரங்களில் பதவி காலத்தை 6 மாதங்கள் நீட்டிக்கும் பொருட்டு எப்பொழுது சட்டத்திருத்த மசோதாக்கள் இயற்றப்பட்டன? இது வந்து 2018ஆம் ஆண்டு இயற்றப்பட்டது. ஊரக மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளின் சிறப்பு அதிகாரங்களில் பதவி காலத்தை 6 மாதங்கள் நீட்டிக்கும் பொருட்டு சட்டத்திருத்த மசோதா இயற்றப்பட்டது 2018. இந்தியாவில் எத்தனை இராணுவ கூட வாரியங்கள் கண்டோன்மெண்ட் பகுதிகள் உள்ளன அப்படின்னா 62 இராணுவ பகுதிகள் கண்டோன்மெண்ட் ஏரியாஸ் உள்ளது. சரிங்களா. மாநில தேர்தல் ஆணையர் யாரால் நியமனம் செய்யப்படுகிறார் அப்படின்னா ஆளுநரால் நியமனம் செய்யப்படுகிறார். தன்னிறைவு பெற்ற கிராம சுயராஜ்யம் காந்தியடிகளால் வலியுறுத்தப்பட்டது. இது சரிதான். சுதந்திர இந்தியாவுக்கான காந்தி அரசியலமைப்பு தொடர்பான ஒரு திட்ட வரைபடம் எஸ்.என். அகர்வால் என்பவரால் எழுதப்பட்டது. இதுவும் சரிதான். கூற்று 1 மற்றும் 2 சரி. 3 அடுக்கு ஊராட்சி அமைப்புகளில் வரி விதிக்கும் அதிகாரம் பெற்றது எவை? வரி விதிக்கும் அதிகாரம் கிராம ஊராட்சி பெற்றுள்ளது. தேங்க்யூ.